நாமா செய்யற நானாப்பா பஜ்ஜி வெண்டைக்காய் பகோடா போடலான்னு யோசிச்சுன்னு இருக்கிறேன். நீ வந்து ஸ்நாக்ஸ் கேட்டியா? சரி அதில் வெண்டைக்காய் பகோடா போடுவோமேன்ட்டு அதுக்காக செய்யலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். சிம்பிள் தான், ஒன்றும் அதிகமாலாம் எதுவும் இன்க்ரீடியன்ஸ் தேவையில்ல. வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வெண்டைக்காய் பகோடா செய்யலாம். அது வந்து எப்படின்னா முதல்ல கடாயை வச்சுட்டு அதுக்கு தேவையான எண்ணெயை நம்ம ஊற்றிக்கலாம், ஆயிலை ஊற்றிக்கலாம். ஆயிலை ஊற்றிக்கின்னு நம்ம சிம்மில் வச்சிடலாம். இப்போ எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நம்ம மாவை வந்து ரெடி பண்ணிக்கலாம். சிம்லே இருக்கட்டும். முதல்ல நம்ம அதுக்கு மாவை எப்படி பேசணும்னா வெண்டைக்காயை முதல்ல எப்படி கட் பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெண்டைக்காயை முதல்ல குறுக்கில் கட் பண்ணால் குழன்னு இருக்கும். எப்பயுமே வெண்டைக்காய் வந்து நீட்டில் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். குறுக்கில் கட் பண்ணாதான் வெண்டைக்காய் வந்து குழன்னு இருக்கும். நீட்டில் கட் பண்ணால் வெண்டைக்காய் வந்து குழன்னே இருக்காது. நம்ம எப்பயும் மற்ற காயெல்லாம் கட் பண்ணுற மாதிரியே அழகாக குழன்னு இல்லாமல் இருக்கும். நான் எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல ஒரு வெண்டைக்காயை மேலே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலேயும் கீழையும் கட் பண்ணிவிட்டு நான் முதல்ல கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் உங்களுக்காக காமிக்கிறதுக்காக ஒரு வெண்டைக்காயை மட்டும் கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி வச்சுக்கின்னு இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கின்னு நான் வந்து 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கு கொஞ்சம் பூண்டும் பெருஞ்சீரகமும் நசுக்கி அதை இடித்து போட்டுக்கணும். பூண்டும் பெருஞ்சீரகமும். நான் எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ணலை, தனி மிளகாய் தூள் மட்டும்தான். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி முடிப்பா 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு, தேவையான அளவு சால்ட்டு, தேவையான அளவு தனி மிளகாத்தூள், கொஞ்சோண்டு பூண்டும் பெருஞ்சீரகத்தூளும். இது இப்போ நல்லா ரொம்ப இது பண்ணாமல் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு உதிரியாக நம்ம வந்து இதை ரெடி பண்ணிக்கணும். ஃபுட் கலர் வேணுன்றவங்க ரெட் கலர் ஃபுட் கலர் போட்டுக்கலாம். நான் எதுவும் சேர்க்கலை. வேணுன்றவங்க ஆப்ஷன் வேணும்னா போட்டுக்கலாம். இந்த வெண்டைக்காயை இதில் டிப் பண்ணி நானே கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு, கொஞ்சம் உதிரியாக இருக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே போட்டு வந்து நல்லா செவந்துருச்சு. வெண்டைக்காய் பகோடா கலரே தேவையில்லை, நல்ல கலராகவே வந்துருச்சு. கொஞ்சம் சிம்ல தான் வச்சு எடுக்கணும். வெண்டைக்காய் வேகணும், அதனால இப்போ குழப்பே தெரியாது.
நம்ம எடுத்துட வேண்டியதுதான். சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க, சாப்பிடுங்க, நாங்களும்